ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 6 முட்டையை போட்டு கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் போட்டு அடுப்பில் வேக வச்சுக்கிடலாம். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த கறிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக சட்டியை சூடு பண்ணி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து பட்டை, கருவாய், ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயும் போட்டு பொரிஞ்ச பிறகு மல்லி, புதினா ரெண்டையும் வெட்டி வச்சுருப்போம். அதை அந்த எண்ணெயிலே போட்டுக்கிடலாம். எண்ணெயிலே போடும்போது நல்லா வெந்துடும். பசங்க எடுத்து வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மல்லி, புதினாவுடைய ஃப்ளேவர் கறியில் சூப்பராக கிடைக்கும். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிரட்டிக்கிடலாம். எண்ணெயில் எல்லா இடமும் படுறது மாதிரி நீங்கள் பிரட்டணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் போட்டு கிண்டி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா இப்படி வெந்துடும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருப்போம். அதையும் தூக்கி போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கிடணும். பிரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா கிரேவி ஆயிரும். அதுக்கப்புறமா உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கொல கொலான்னு கிரீம் மாதிரி வந்துடும். அந்த உப்பில் தண்ணி இறங்கி இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கறிக்கு தேவையான மசாலாயெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். இன்றைக்கி உரப்பு கொஞ்சம் சுல்லுன்னு வைக்கணும் முட்டை குழம்புனா, அதனால் 1 ஸ்பூன் வத்தப்பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 3/4 ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கு. அதையும் அந்த கிரேவி மாதிரி வந்ததில் போட்டு நம்ம நல்லா பிரட்டிக்கிடலாம். அந்த கிரேவியில் உள்ள தண்ணி போட்டு இந்த மசாலாயை நல்லா பிரட்டும் போது அதோட பச்சை ஸ்மெல் பேரும் ராஸ்மல். இப்போ நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு முட்டை கறிக்கு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கனால உருளைக்கிழங்கு போட்டு அதையுமே நல்லா அந்த மசாலாவோடு பிரட்டி விட்டுக்கிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுக்கிட்டு அந்த இல்லைனா அடி பிடிச்சிரும். இது இந்த தண்ணியில் கொதிச்சிட்ருக்கும். நம்ம அடுத்து இந்த முட்டை குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி எடுக்க போகிறதுல பால் ஊற்றி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்டு புளிஞ்சு எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு பாலை முதலே ஊற்றாண்டாம். இப்போ அந்த தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்குலாம் வெந்துட்டுருக்கையில் அந்த செகண்ட் பாலை தூக்கி ஊற்றி அடுத்து 3வது பாலையுமே நம்ம அந்த தேங்காய் பாலையுமே அதில் ஊற்றிக்கிடலாம். ஊற்றினேன்னா நீங்கள் 2 இதுலேயுமே அந்த முட்டையில் உள்ள இது உருளைக்கிழங்கு அந்த மசாலா இந்த தேங்காய் பாலில் சேர்ந்து நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு அவிச்சு வச்ச முட்டையை நம்ம உளிச்சிக்கிடலாம். உளித்து அதை அழகாக 2 கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ தான் அந்த முட்டை குழம்புல டேஸ்ட்டே அந்த முட்டையை போட்ட பிறகு தான். இப்போ நம்ம அவிச்சு உளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த முட்டை எல்லாத்தையும் அந்த குழம்புல போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். அது கொதிக்கும்போது நல்லா கொதித்து அந்த குழம்பு அந்த தண்ணி கொஞ்சம் வற்றும். வற்றின ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு பாலை லாஸ்ட்டில் அப்படியே சுற்றி ஊற்றிக்கிடலாம். ஊற்றி ஒரு கொதி தான் கொதிக்கணும், நிறைய கொதிக்கக்கூடாது. அப்படி ஒரு கொதி கொதித்ததுமே அந்த ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி கொதிக்காமல் வச்சிங்கன்னா கறி புளிச்சு போகும். அதனால் ரொம்ப கொதித்தாலும் தேங்காய் பால் திரஞ்சி வந்துடும். அதனால் சுற்றி ஊற்றி ஒரு கொதினா அதில் க்ரீம் மாதிரி வரும். முட்டை குழம்பு கலருமே உங்களுக்கு மாறிடும். அப்படி நீங்கள் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த முட்டை குழம்பு. நான் சொன்ன மாதிரி எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சூப்பரான இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.